இவங்க ஒரு விஷயத்தை எப்படி மற்றவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை வாங்கி மிகப்பெரிய பிரச்சனைகள்லேருந்து வெளில பல பேர் முன்னுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் இவங்களால இவங்களுடைய ஓன் பிரச்சனைக்கு சல்யூஷன்ஸை பார்க்க முடியல. சம்பாதிச்ச பைசாவை காப்பாற்றிட்டாலே பெரிய விஷயம். அதுக்கு முக்கிய காரணம் பேச்சை கேட்கணும், மனைவியுடைய பேச்சை கேட்கணும். வேகமாக செயல்படுறது, ஃபாஸ்ட்டாக நடக்கிறது, ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறது, அட்ராக்ட் பண்ணுறது, இதெல்லாம் இந்த மிதுன லக்ன மிதுன ராசி அன்பர்களுக்கு கூடவே இருக்கக்கூடியது. பொதுவாகவே மிதுன லக்ன மிதுன ராசி அன்பர்கள் படிக்காத மேதைகள். இந்த புதனுடைய வேலை என்ன தெரியுமா? நிறைய படிக்காத மேதைகளை உருவாக்கி கொண்டே இருக்குது. கடன் வாங்குவதில் கடன் வாங்கி நீங்கள் நல்லா இருக்கணும். அது பின்னாடி என்ன ஆகுது, கட்ட முடியுமா, அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அதை பற்றிலாம் அப்புறம் பார்த்து பெரிய லெவலில் வாழ்றது, வசதியாக இருக்கிறது, சாதிக்கிறது, இதெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு அந்த யோகங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளும் பாசிட்டிவாக தான். மிதுனராசி மிதுன லக்ன நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. வாக்கு இல்லை, புதன்னா என்ன, வாக்கு பேசுறது. அவர்களுடைய சொந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் பின்பற்றவே மாட்டாங்க. பட் தே ஆர் ரியலி குட் அட்வைசர்ஸ் அண்ட் குட் கைடன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க. இவங்களுடைய வார்த்தையை சொல்லி பல பேர் முன்னேறி இருப்பான். இவங்க ஒரு விஷயத்தை எப்படி மற்றவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை வாங்கி மிகப்பெரிய பிரச்சனைகள்லேருந்து வெளில பல பேர் முன்னுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் இவங்களால இவங்களுடைய ஓன் பிரச்சனைக்கு சல்யூஷன்ஸை பார்க்க முடியல. அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. சம்பாதிச்ச காசை காப்பாற்றுறதுக்குள்ளேயும் மிதுன லக்ன மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள். சம்பாதிச்ச பைசாவை காப்பாற்றிட்டாலே பெரிய விஷயம். அதுக்கு முக்கிய காரணம் பேச்சை கேட்கணும், மனைவியுடைய பேச்சை கேட்கணும், அப்பா அம்மாவுடைய பேச்சை கேட்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இதை கேட்டாலே லைஃப்பில் பெரிய பிரச்சனைகள்லேருந்து வெளில வரலாம். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலில் பேசுவோம். 3ஆம் இடம் என்பது சிம்மராசிக்கு அதிபதி. சிம்மராசிக்கு அதிபதியாக சூரியன் வருகிறார். நல்லா கவனிச்சிங்கன்னா, இவங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நீச்சம் பெறுகின்ற இந்த சூரியன் இவங்களுடைய லாபஸ்தானத்தில் போய் உச்சமாவார். அதாவது மேஷத்தில் உச்சமாவார். இந்த 3ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகின்ற இந்த அமைப்பு இருக்கிறதுனால இந்த மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு சகோதர சகோதரிகளிடமிருந்து மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் வரக்கூடிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனாலேயே என்னமோ கூட அதர்வைஸ் இந்த சூழ்நிலையும் இருக்கலாம். இவங்களே கூட இவங்களுடைய தம்பியுடைய குடும்பத்தையோ அண்ணாவுடைய குடும்பத்தையோ காப்பாற்றுற நிலைமை கூட இவங்களுக்கு வரலாம். ஏன்னா பூர்வ புண்ணியத்தில் சூரியன் நீச்சமாகிறதுனால. இப்படி இருந்தால் ஒரு பக்கம் அண்ணா கிட்டேருந்தோ தம்பி கிட்டேருந்தோ மிகப்பெரிய அளவில் உதவிகள் கிடைக்கலாம். இல்லைன்னா அந்த குடும்பத்தையும் சேர்ந்து இவங்களே காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையும் வரலாம். இது ரெண்டுமே இந்த மிதுன லக்ன மிதுன ராசி அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மிதுன லக்ன மிதுன ராசி அன்பர்களை நீங்கள் ஒரு கூட்டத்தில் போட்டிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பார்க்கறதுக்கே பளிச்சுன்னு இருப்பாங்க. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சூரியன் இவங்களுடைய லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். அதனாலவே இவங்களுக்கு என்னமோ அந்த பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் மிதுன ராசி யாருன்னு கரெக்டாக பிரைட்டாக இருப்பாங்க. அந்த ஆக்டிவிட்டீஸே தெரியும். வேகமாக செயல்படுறது, ஃபாஸ்ட்டாக நடக்கிறது, ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறது, அட்ராக்ட் பண்ணுறது, இதெல்லாம் இந்த மிதுன லக்ன மிதுன ராசி அன்பர்களுக்கு கூடவே இருக்கக்கூடியது. தவிர எல்லா விஷயத்துலையுமே லாபத்தை உள்நோக்கமாக கொண்டே செயல்படுகிறது. எல்லா உறவுகள், எல்லா ரிலேஷன்ஷிப்லையும். இப்போ எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் எப்பவுமே லாபம் பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, லாப நோக்கோடையே எல்லார்கிட்டையும் பழகும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது எங்கோ ஒரு இடத்துல அவங்களும் அதே லாபத்தோட அந்த லாப நோக்கோட வரும்போது கிளாஷ் ஆகுது. அப்படி கிளாஷ் ஆகும்போது சில பிரச்சனைகள் மிதுன ராசி நண்பர்களுக்கு வருது. என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னா, நண்பர்கள் 3ஆம் இடம், அந்த நண்பர்கள் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுறதுனால நிறைய முன்னாடி நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் காலப்போக்கில் இதே நண்பர்கள் ஒரு அளவுக்கு மேலே மிகப்பெரிய எதிரிகளாகவும் விரோதிகளாகவும் மாறக்கூடிய தன்மைகள் உண்டு. அதுவும் எதில் வரும் அப்படின்னா, நண்பர்கள்ட்டே கொடுக்கல் வாங்கல் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல், கடன். அந்த கடனை திருப்பி தரேன்னு சொல்லுவாங்க. அந்த வெர்பலாக வார்த்தை கொடுக்குறது. அந்த வார்த்தையை நிறைவேற்ற முடியாமல் போனால் என்ன ஆகும்? மறுபடியும் அந்த நண்பர்கள் எதிரியாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் வருது. இந்த அமைப்பும் பெற்றவர்கள் தான் மிதுன லக்ன மிதுன ராசி அன்பர்கள். என்ன சார் எல்லாமே தப்பாகவே சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, நிறைய நல்லதும் இருக்குது. அதை பற்றியும் பேசுவோம். பொதுவாகவே மிதுன லக்ன மிதுன ராசி அன்பர்கள் படிக்காத மேதைகள். இந்த புதனுடைய வேலை என்ன தெரியுமா? நிறைய படிக்காத மேதைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறது.
படித்தவர்களை விட படிக்காத மேதைகள் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்கிறது தான் வரலாறு. அதனால் படிக்காத மேதைகளை உற்பத்தி பண்ணக்கூடிய விதத்தில் பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் புதனுக்கு இருக்குது. மிகப்பெரிய படிப்பாளிகளை பொதுவாக மிதுன லக்னம் மிதுன ராசியில் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சிறு வயதிலேயே கல்வியை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நீச்சம் பெறுவதனால சிறு வயதிலேயே தரமான சரியான கல்வியை கற்பதற்கு நிறைய தடங்கல்கள் வரும். எஜுகேஷன் ப்ராப்பராக கிடைக்காது. ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கும். படிப்புக்காக சைல்டுஹுட்லேருந்து அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும். அதனாலேயே கூட பல மிதுன ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் பல சிரமங்களை பிற்பகுதியில் சந்திக்கிறார்கள். அதே மாதிரி இவங்களுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அதிபதி புதன். அந்த புதன் காலபுருஷனுக்கு 6ஆம் இடமா வராது. அதாவது விரோதிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக 6ஆம் இடம் வருது காலபுருஷனுக்கு. அந்த இடம் இவர்களுக்கு உயர் படிப்புக்கு உயர் கல்விக்கான இடம் 4ஆம் இடம். அப்படி வருவதனால கூட இந்த கல்வி என்பது ஒரு தரமான கல்வி, சரியான நினைச்சதை படிக்க முடியாமல் போகிறது, நினைச்ச கோர்ஸ் சேர முடியாமல் போகிறது, நினைச்ச காலேஜ் யூனிவர்சிட்டியில் வந்து படிக்க முடியாமல் போகுது. இதெல்லாம் வந்து இந்த மிதுன லக்னம் மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த சேலஞ்சாகவே இருக்குது குழந்தை பருவத்திலேருந்து. அதே மாதிரி இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. இந்த 4ஆம் இட அதிபதி பாருங்க புதன் கன்னிராசிக்கு அதிபதி, அவரே காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதியாக வர்றதுனால கடனாளி ஆகிறதுல ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்குது. மிதுன லக்னம் மிதுன ராசி என்பவர்களுக்கு எல்லாத்தையும் நான் என்ஜாய் பண்ணணும், அனுபவிக்காமல் மட்டும் உங்கள் லைஃப் அனுபவிக்கிறதுக்கு தானே, அது எதுக்கு நம்ம விடணும், அதை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கூட நிறைய ஆர்வம் இருக்குது கடன் வாங்குவதில். கடன் வாங்கி நீங்கள் நல்லா இருக்கணும், அது பின்னாடி என்ன ஆகுது, கட்ட முடியுமா, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதை பற்றிலாம் அப்புறம் பார்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் கடன் வாங்கி நான் வந்து என்ஜாய் பண்ணணும், இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் அந்த அடிப்படை குணாதிசயங்கள் இருக்குது. அடுத்தது 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் அதிபதியாக வராது. இந்த 5ஆம் இடத்துக்கு சுக்கிரன் அதிபதியாக வருவதனால் பல மிதுன லக்னம் மிதுன ராசி என்பவர்களுக்கு முதல்ல பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அந்த பெண் குழந்தை பிறந்த பிறகே பல மிதுன லக்ன மிதுன ராசி என்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய உயரங்களை எட்டுகிறார்கள். பெரிய புகழ், பேர், செல்வம் எல்லாம் கிடைக்கக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இருப்பதனால் பெண் குழந்தை முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்துருச்சுன்னா அந்த பெண் குழந்தை பிறந்த பிறகு வாழ்க்கையில் பேர், செல்வம், பெரிய செல்வ செழிப்பு இதையெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகத்தை பெறுவது, இயற்கையிலே பெறுவது என்பது தவறு. இது மட்டும் இல்லாமல் அந்த 5ஆம் இடம் துலாம் என்பது காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறதுனால இதில் இன்னொரு சூட்சமும் இருக்குது. கல்யாணம் 7ஆம் இடம் கல்யாணத்தை குறிக்குது, லைஃப் பார்ட்னர் மனைவி கணவனை குறிக்குது. அதனாலேயே கூட மிதுன லக்னம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் திருமணத்திற்கு பிறகு திருமணத்தின் மூலியமாக மிகப்பெரிய செல்வந்தனாக மாறுவது, செல்வ செழிப்புடன் இருப்பது வாழ்க்கையை புரட்டி போடுகிறது. இப்படியான அமைப்பு மிதுன லக்னம் மிதுன ராசி என்பவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் பெரிய லெவலில் வாழ்றது, வசதியாக இருக்கிறது, சாதிக்கிறது, இதெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு அந்த யோகங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளும் பாசிட்டிவாக தான் இருக்குது. அதே மாதிரி மிதுன லக்னம் மிதுன ராசி என்பவர்கள் சொந்தமாக தொழிலை செய்யக்கூடாது. அதற்கு பல காரணங்கள் இருக்குது. இவங்க 5ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய சனி பகவான் காலபுருஷனுக்கு தொழில் காரகன். ஆனால் அந்த சனி பகவான் இருக்கக்கூடிய மகர ராசி இவர்களுக்கு 8ஆம் வீடு. சொந்த தொழிலை செய்வதை விட மிதுன லக்ன மிதுன ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் ஒரு வேலையில் பெரிய பொசிஷனில் பேச்சு சம்பந்தப்பட்ட தொழில்கள்லையோ கலை சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருப்பது தான் சேஃப். அதுதான் பெரிய லாபங்களை கொடுக்கிறது. அதே மாதிரி தொலைதூரம் இருக்கிற இடத்துலேருந்து இடமாற்றம் பெயர்ந்து வேறு மாநிலங்கள்லையோ வேறு நாடுகள்லையோ வேலை பார்க்கறது தான் பெட்டரான மிகப்பெரிய லைஃப்பை நல்ல லைஃப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னொரு விஷயமும் உண்டு. இவங்களுக்கு வேகமாக இயங்கக்கூடிய புத்தியும் தான் நினைக்கிறது தான் கரெக்டுங்கிற புத்தியும் இருக்கிறதுனால தொழில் செய்யும் போது ஒரு மாதம் என்னாகும் 2 லட்சம் வரும், இன்னொரு மாதம் 50,000 கூட வரும். ஸ்திரமாக சிந்திக்க முடியாததுனால அந்த பணத்தை கையாளுவதில் தனஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துக்கு உச்சம் பெறுவதனால கூட தனம் இது சந்திரன் இந்த அமைப்பும் இருக்கிறதுனாலையும்
சொந்த தொழில் செய்தால் அதை பணத்தை ஒரு பக்கம் அதிகமாக வரும்போது கையாள தெரியாது, வந்த உடனே படபடன்னு செலவழிச்சிருவாங்க, பின்னாடி பணம் இல்லாத போது வருத்தப்படுறது. இந்த அமைப்பும் இருப்பதனால கூட வேலை பார்க்கறது பெட்டர் தொழில் செய்வதை விட. இன்னொரு ஒரு பெரிய சூட்சமம் என்னன்னா, இந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் உச்சம் பெறுவார். சனி பகவான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் உச்சம் பெறுவார். துலாம் வந்து தராசு. சனி பகவான் நீதியை நிலைநாட்டக்கூடியவர், நீதியை தரக்கூடியவர். அவர் வந்து 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியத்தில் உச்சம் பெறுகிறதுனால, அவரே 8ஆம் பாவத்தில் மறைகிறதுனாலையும் கூட வயசு ஆக ஆக மிதுன லக்னம் மிதுன ராசி என்பவர்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சட்ட சிக்கல்களில் மாட்டி அந்த லீகல் ப்ராப்ளத்திலேருந்து வெளியே வந்து அது ஒரு பெரிய வெளியில் வந்துடுவாங்க. வந்து அதற்கு பிறகே வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை என்பது ஏற்படுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்த 6ஆம் இடம் என்பது விருச்சிகம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், 6ஆம் இடம் விருச்சிகம், காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. 6ஆம் இடம் என்பது எதிரிகளை குறிக்கக்கூடிய வீடு. அந்த வீடு அதோடைய செவ்வாயை இவர்களுக்கு 11ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வராது, அதாவது லாபஸ்தானத்துக்கும் வராது. பெரும்பாலான நேரங்களில் ஏன் இவர்களுக்கு நண்பர்கள் எதிரிகளாக மாறுகிறார்கள் என்பதை பற்றி சொன்னோம். எப்பவுமே ஒரு நிலையில் இன்னைக்கு இல்லை பல வருஷமாக நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் மிதுன லக்ன மிதுன ராசி என்பவர்களுக்கு எதிரியாக மாறுகிறார்கள். அது ஏன் அப்படின்னா, மெயின் காரணம் வந்து இவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள். நான் வந்து இதை செய்வேன், இதை பண்ணுவேன், அதை பண்ண முடியாமல் போகிறதுனாலேயே தான் இந்த நட்பு என்பது பகையாக மாறுகிறது. இந்த யோகமும் பெறுகிறார்கள். இதில் மெயினாக வரக்கூடியது என்ன அப்படின்னா, கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் தான். லோன்ஸ் அண்ட் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ். நண்பர்கள்ட்ட மிதுன லக்ன மிதுன ராசி என்பவர்கள் பண பரிமாற்றத்தையோ கடன் கொடுத்தல் வாங்கலையோ வைத்து கொள்ளக்கூடாது. அப்படி வச்சுக்கும் போது 100% அந்த நட்பு பகையாக மாறக்கூடிய யோகம் உங்களுக்கு பிறவிலேயே இருக்கிறது. இதை மனசில் வச்சுக்கணும். 7ஆம் இடம் என்பது தனுசு ராசி. இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான். காலபுருஷனுக்கு இது 9ஆம் வீடு. இதில் ஒரு சூட்சமும் ஒழிஞ்சிருக்கு. இவங்களோட குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி, இவர்களுக்கு 7ஆம் அதிபதி. அப்போ என்னன்னா, 9ஆம் வீடு என்பது 2ஆம் திருமணத்தை குறிப்பதாகும். அந்த அதிபதியே இவர்களுக்கு 7ஆம் இட அதிபதியாக வருவதனால் பெரும்பாலான மிதுன ராசி என்பவர்களுக்கு 2வது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு. 2ஆம் திருமணத்திலேயே நல்ல திருமணம், 2ஆம் திருமணத்திலேயே நல்ல ஒரு குடும்பம், 2ஆம் திருமணம் மூலியமாகவே நல்லதொரு வாழ்க்கை, 2ஆம் திருமணம் மூலியமாகவே நல்ல ஒரு ஸ்திரம் ஸ்டெபிலிட்டி, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய விதி என்பது அமைகிறது. அதே மாதிரி முதல் திருமணம் ஆன உடனேயே லைஃப்ல மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். பொருளாதார நிலையில் பெரிய மாற்றங்களை மிதுன லக்ன மிதுன ராசி என்பவர்கள் மேரேஜுக்கு அப்புறமே பெறுகிறார்கள் என்றால் அது மிக இல்லை. ஏன்னா 7ஆம் அதிபதி தான் இவங்களுடைய தனஸ்தானத்தில் வந்து உச்சம் பெறுகிறார். தவிர இந்த 7ஆம் அதிபதியே இவருடைய 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கும் அதிபதியாக கர்மஸ்தானத்திற்கும் வருகிறார். இதனாலேயே தான் நம்ம சொல்றோம், தொழில் ஈற்றும் பொழுது மனைவியின் மூலியமாக மிகப்பெரிய அளவில் தொழில் அமைகிறது, மனைவியின் உறவினர்கள் மூலியமாக வேலை கிடைப்பது, மனைவியின் மூலியமாகவே பிஸ்னஸ் செய்கிறது, அதில் பெரிய லாபங்கள் ஈட்டு கொள்வது, இதெல்லாம் வந்து மிதுன லக்ன மிதுன ராசி என்பவர்களுக்கு கைவர அமைவது என்பது உண்மை. இது 2 நடக்கும். ஒன்று, மிதுன ராசிக்கு கல்யாணத்துக்கு பிறகு சூப்பராக இருக்கும். இல்லை இந்த 7ஆம் இட அதிபதி மாரகாதிபதி அப்படிங்கிற ஒரு டைரக்ஷனும் இருக்குது. அப்படி இல்லை, நான் ஒன்று எக்ஸ்ட்ரீமு. ஒன்று கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா இருந்திருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்தமாக காலி. ஏன்னா 7ஆம் அதிபதி மாரகாதிபதியாக வர்றதுனால 2 எக்ஸ்ட்ரீம் நடுவில் இருக்காது. கல்யாணம் பண்ணால் ஏதோ சாதாரணமாக இருக்குங்கிறது இருக்க முடியாது. ஒன்று சூப்பர் அந்த பக்கம், இல்லைன்னா இந்த பக்கம் கம்ப்ளீட் டவுன். இது 2த்துக்குள்ள தான். ஏன்னா இவங்களுடைய 7ஆம் அதிபதி மாரகாதிபதியாகவும் பாதகாதிபதியாகவும் வருவதனால் உபய லக்னத்துக்கு உபய ராசிக்கு, அதுதான் அதில் பாயிண்ட். வெகுவான மிதுன லக்ன மிதுன ராசி என்பவர்கள் குடும்பத்தில் பெண் எடுக்கிறது இல்லை, சொந்தக்காரங்களில் பெண் எடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மிதுன லக்ன மிதுன ராசி என்பவர்கள் அவுட் சைடில் தான் நிறைய கல்யாணம் நடக்கும்.
தெரிஞ்சவர்கள் மூலிமா. ஏன் ஒரு குஜராத்தி வந்து ஒரு தமிழை கல்யாணம் பண்ணிக்கிறதோ, இல்லை வந்து ஒரு மலையாளத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு அசாமில் இருக்கவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதோ, இப்படி மாறி தான் திருமணம் நடக்கும். ஒரே இதில் வந்து கல்யாணம் நடக்குது என்பது கொஞ்சம் சிரமம்தான். அப்படி கல்யாணம் பண்ணால் அதில் இடையூறுகள், இடர்பாடுகள் நிறைய இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், குரு பகவான் வந்து இவங்க குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். அவரே கர்மஸ்தானத்துக்கும் அதிபதியாக வர்றார். இதில் வேடிக்கை என்னன்னா, அவரே 7ஆம் இடத்திற்கும், அதாவது கலத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருவதனால் பொண்டாட்டி பேச்சை கேட்டால் முன்னுக்கு வரலாம் மிதுன லக்னம், மிதுன ராசி என்பர்கள். ஆனால் எதை யார் பேச்சையுமே கேட்க மாட்டீங்களே, அங்கே தான் பிரச்சனை இருக்குது. யாராவது ஒருத்தர் பேச்சை கேட்கணும். ஒன்று அப்பா அம்மா, இல்லை மனைவி, இல்லை ஒரு கணவன், எங்கேயாவது ஒரு இடத்துல பேச்சை கேட்கணும். அதை கேட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இதுதான் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். உங்களை பொறுத்தவரைக்கும் பிஸ்னஸ் உங்களுக்கு ஒத்து வராது, நீங்கள் வேலை செய்தால்தான் நல்லதுன்னு இதனால தான் சொல்கிறேன். 5ஆம் பூர்வ புண்ணியத்தில் போய் உச்சமாறக்கூடியவர் தான் 8ஆம் அதிபதி. அஷ்டமாதிபதி உங்களோட பூர்வ புண்ணியத்தில் உச்சமாறார். இதனால தான் பிஸ்னஸ் வேண்டாம், சுய தொழில் உங்களுக்கு வேண்டாம், வேலை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்.